ஹாப்பியா? டிஜிபி சார், பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் வித் சைலன்ஸ். உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க சார். முந்தா நாள் சிட்டிக்கு ஒரு டீம் வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டே ஓல்டு சிட்டில ஒரு வெப்பன் டீல் நடந்திருக்கு. நேத்து ஃபங்க்ஷன்ல உங்க மேல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்குன்னு, புல்லட் கூட ஃபயர் ஆயிருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க இறங்கி இருக்கிற டீமுக்கும் அந்த ஸ்டேட் சிஎம்முக்கும் சம்பந்தம் இருக்கும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சிச்சுவேஷன் சரியாகிற வரைக்கும் நீங்க மூவ்மெண்ட்ஸை குறைச்சிக்கிறது பெட்டர். டிஜி சார், தில்லு இருந்த ஸ்டேட் டோல்கேட்டை தாண்டி நீங்க அண்ணன் சேலஞ்ச் பண்ணது பயந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அவ எந்த வழியோ வந்தாலும் தூக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் them out. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் பார்ட் கட் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட் அனுப்பி வைக்கிறேன். முதல்ல அவங்க மூமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். நேத்து சதர் ஃபங்க்ஷன்ல எரும மாட்டை அடக்குன பையன் யாரு? காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். சஞ்சய், அந்த மாதிரி ஒருத்தன் ஃபியூச்சர்ல நம்ம பையன் கூட இருக்கிறது முக்கியம். ஞாபகம் இருக்கட்டும். எந்த காலேஜ்? இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிரீம் ஆஃப் எஜுகேஷன் சைடு போயிட்டு இருக்கும்போது நீங்க இவ்வளவு பேரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் செலக்ட் பண்ணது ரியலி அப்ரிஷியபிள். இந்த சப்ஜெக்டோட வெளியே போனா உங்களுக்கு இருக்கிற கரியர் பாசிபிலிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். யூ கேன் பிகம் a journalist, analyst, cephalogist, political strategist and even a politician. இதுல நீங்க என்ன ஆக நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். Where do we start? கண்ணா சார், நீ என்னவாக ஆசைப்படுற? பேத்தாலஜிஸ்ட். பேத்தாலஜிஸ்ட் கைனகாலஜிஸ்ட் எல்லாம் இல்லப்பா, அனலிஸ்ட். அப்படின்னா அரசியல் ஆய்வாளர்னு அர்த்தம். எங்க ஒரு தடவை சொல்லு பாப்போம். அரசியல் ஆலகாலர். ஆலகாலனா? ஆலகாலனா பயங்கர விஷம்பா. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதானே சார் இப்ப ட்ரெண்ட் நம்ம ஊர்ல. ட்ரெண்டா? ஆமா சார். அனலிஸ்ட்னா என்ன? நல்ல தண்ணி குளம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். உடம்புல சேர்த்த பூசிக்கிட்டு அதுக்குள்ள குதிக்கணும், கலக்கணும், கலக்குன்னு கலக்கணும். ஜாதிங்க பேர் சொல்லி மக்களை பிரிக்கணும். மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி செய்யணும். இந்த கன்ஃபியூஷன்ல ஜனங்க இருக்கிறப்போ நல்லவனை கெட்டவ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும், கெட்டவனை நல்லவன்னு நம்ப வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும். இதுதான் சார் ட்ரெண்ட். இதான் ட்ரெண்ட். அங்க இருந்து நம்ம ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க சார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரனும் என் குளத்துல குதி, என் குளத்துல குதி, என் குளத்துல குதின்னு பணத்தை கொட்டுவான் சார். அப்ப சமுதாயத்தோட நிலைமை என்ன சார் சமுதாயம்? எவனா ரொம்ப பேசினா இலவசம் போர்டு வச்சிட வேண்டியதா? இலவசம்னா அவ்வளவு ஈஸியா? ஆமா சார். முன்னால கொஞ்சோண்டு தீனிய போட்டு பின்னால கறக்குற வரைக்கும் கறக்கலாம். கொஞ்சோண்டு தீனிய போட்டு எவ்வளவு கறந்தாலும் எவனும் கேட்க மாட்டான். எங்க அம்மா மேல சத்தியம். இதெல்லாம் அனலிஸ்டோட லட்சணம் கிடையாது, டெரரிஸ்ட் லட்சணம். இது உலக நீதி சார், பாலிடிக்ஸ் நீதி. கண்ணா நீ உட்காரு, மத்த பசங்க கிட்டு போயிடுவாங்க. ஓகே சார். நீ சொல்லுமா. ஆக்டிவிஸ்ட் சார். ரீசன்? பாகுபாடு இல்லாத சொசைட்டியை பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை சார். எப்படி? முதல்ல எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சுயநலத்தை அழிக்கணும். நான் பெரியவன், நான் தான் பெரியவன்ங்கிற ஈகோவை அழிக்கணும். இல்லாதவங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கணும் சார். இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கணும்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரணும் சார். அதுக்காக நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் சார். ஆஹா, அருமையா சொன்னமா. இந்த ரம்பத்தோட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் ராமாயணம் கேட்ட மாதிரி அற்புதமா இருந்ததுமா. தம்பி நீ சொல்லுப்பா, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? சொல்லு. சிஎம். என்னது டைரக்டா? அதானா? எஸ், அதான். ரீசன்? அந்த போஸ்ட்ல பவர் இருக்கு சார். எங்க போனாலும் சிக்னல் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாயில பைப்பை வச்சு ஊத சொல்ல மாட்டாங்க. நம்ம பர்த்டே வந்தா ஸ்டேட் ஃபுல்லா பிளெக்ஸி வச்சிருவானுங்க. எவனோ அவன் பணத்துல அன்னதானம் பண்ணுவான், ரத்த தானம் பண்ணுவான். நமக்கு பைசா செலவு இல்லாம ஸ்டேட் ஃபுல்லா நம்ம பேர்ல விருந்து நடக்கும். இதுக்காக வசியமாக போறேங்கிற? யாப். சரி, எப்படி ஆவ? வெட்டணும், ஊத்தணும், எவனாவது எதிர்த்தா தட்டணும், ரொம்ப ஆடினா ஆளைய போடணும். அப்படி செஞ்சா சிஎம் ஆயிட முடியுமா? ஏன் இப்ப இருக்கிறவங்களா வேற எப்படி ஆனாங்களா? தம்பி, இது கிளாஸ் ரூம், பிரஸ் மீட் இல்ல. தயவு செஞ்சு உட்காருப்பா. என்ன எதுக்கு பிரஸ் மீட் மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஆஹா,
இந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து இந்த சமுதாயம் மாற போகுதுன்னு நினைச்சேன். மண்ணா போகுன்னு நினைக்கல. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போய் காதை கழுவணும். நாராசம்.